இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்றக் கோரிய வழக்கில் இன்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கடந்த ஜூன் 19ஆம் தேதி மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயம் அருந்தி 229 பேர் உடல்நலம் பாதிக்கப்பட்டனர். இவர்களில் 68 பேர் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். இது தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்றக் கோரிய பாஜக உள்ளிட்ட கட்சிகள் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுக்கள் இன்று விசாரணைக்கு வருகின்றன. நீதிபதிகள் டி. கிருஷ்ணகுமார், பி. பாலாஜி அமர்வு இந்த விவகாரம் சம்பந்தப்பட்ட மனுக்களை விசாரித்து தீர்ப்பு வழங்குகிறது. மணிப்பூர் பற்றி எரிய காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் தான் காரணம் என அம்மாநில முதலமைச்சர் பீரேன் சிங் குற்றம் சாட்டினார். வன்முறையால் பாதிக்கப்பட்ட மணிப்பூருக்கு கூடுதலாக 5000 துணை ராணுவ படைகளை மத்திய அரசு அனுப்பி வைத்தது. ஆனால் இந்த எண்ணிக்கை போதுமானது அல்ல என்று கூறிய காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம், மணிப்பூர் முதலமைச்சர் பீரேன் சிங் பதவி விலக்கினால்தான் அங்கு அமைதி திரும்பும் என கருத்து தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த பீரேன் சிங், காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசின் அலட்சிய போக்கால் தான் மணிப்பூரில் தற்போது வன்முறை ஏற்பட்டதாகவும், அப்போது உள்துறை அமைச்சராக பதவி வகித்த ப. சிதம்பரம் தான் இந்த பிரச்சினைக்கு அடிநாதம் என குற்றம் சாட்டினார். மேலும் மியான்மரில் தடை செய்யப்பட்ட அமைப்பின் தலைவர் தாங் லியான் பாவ் கைட் என்பவரை மணிப்பூருக்குள் ப. சிதம்பரம் அனுமதித்து பிரச்சினைக்கு வழிவகுத்ததை பீரேன் சிங் புகைப்பட ஆதாரத்துடன் வெளியிட்டார். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில்